அப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தார். பல்கலைக்கழகங்களில் வடமொழியும் தமிழும் படிக்கக்கூடிய திட்டம். அண்ணா சாகுற வரைக்கும் காலையில வருவாங்க, அண்ணா ஆஸ்பத்திரியில போய் அண்ணா பார்ப்பாங்க, மத்தியானம் வந்து இங்க சாப்பிட்டுட்டு ஊருக்கு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 1000 பேராவது சத்யா ஸ்கூல்ல நல்ல தமிழ்ல எழுதணும், பேசணும். அதாவது சமஸ்கிருத கலப்பில்லாமல் தனியாக தமிழ் இயங்கும் முடியும் என்பதை உறுதி செய்தவர் அண்ணா. அண்ணா முதல்வர் ஆகிவிட்டார். அவரிடம் போய் அது குறித்து பேசிய நிருபர்களுக்கு அவர் இந்த வெற்றிக்கு காரணமானவர் ராயப்பேட்டை மருத்துவமனையில் இருக்கிறார், இந்த மாலைகள் எல்லாம் அவருக்குத்தான் சேர வேண்டும் என்று சொல்கிறார். அதன் பிறகு அண்ணாவினுடைய ஆட்சி எப்படி இருந்தது, எம்ஜிஆர் குண்டு சுட்ட பிறகு அவருடைய திரையுலக வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர் சந்தித்த சவால்கள் என்ன, இந்த ரெண்டும் சைமல்டேனியஸா நடக்குது. அப்போ எம்ஜிஆர் வந்து ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. அதற்கு பிறகு வீட்டுக்கு வர்றாரு. வந்த பிறகு திரும்பவும் அவருக்கு தொண்டையில ஒரு பிரச்சனை ஆகி திரும்ப ஹாஸ்பிட்டல் போய் இன்னொரு ஆபரேஷன் நடந்து அதுலதான் அவருக்கு குரல் போயிருது. நாக்கு மடங்கி சொல்லக்கூடிய அந்த டாராலாம் வராம போயிருது. சரி, இப்ப அண்ணா எப்படி இருக்கிறாருன்னு பார்ப்போம். அண்ணா வந்த உடனே ரொம்ப சீக்கிரம், திஸ் இஸ் டூ ஏர்லி ஃபார் அஸ்னர்ல, ஆனா ரொம்ப வேகமா பல வேலைகளை செய்கிறார். முதல்ல சென்னை மாகாணம் என்று இருந்ததை வந்து தமிழ்நாடுன்னு பெயர் மாத்துறார். அப்புறம் இந்த ஐயர்கள்லாம் இல்லாம செய்யற கல்யாணங்கள் இருக்கும் இல்லையா, ஐயரே தேவையில்லை, எதுக்கு வீட்டுல இருக்க பெரியவங்க தாலி எடுத்து கொடுத்து கட்டினா போதும் அப்படின்ற திருமணங்கள், சுயமரியாதை திருமணம் என்ற பெயரில் அதை சட்டப்பூர்வமாக்குகிறார். அப்புறம் உயர்ந்த ஜாதியினர் ஒடுக்கப்பட்ட சாதியில் கலப்பு திருமணம் செய்து கொண்டால், அதை கலப்பு திருமணம்னு சொல்லக்கூடாது, சாதி மாறி அப்படி திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கு தங்கப்பதக்கம் அளிக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு, ஒரு அரசாணை பிறப்பிக்கிறார். அதற்கு பிறகு விதவை மறுமணம், அதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும்னு விதவைகளை மறுமணம் செய்து கொள்கிறவர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு அரசாணை பிறப்பிக்கிறார். அதன் பிறகு நில உச்சவரம்பு, அது 30 ஏக்கரா இருந்ததை 15 ஏக்கரா குறைச்சு அந்த நிலங்களை கைப்பற்றி அரசு கைப்பற்றி அதை ஏழை மக்களுக்கு தர வேண்டும் என்று ஒரு திட்டம் வகுக்கிறார். அந்த திட்டம் செயல்முறைப்படுத்தப்பட்டது கலைஞருடைய ஆட்சியில். ஆனா அந்த சட்டத்தை கொண்டு வந்தது அண்ணா அவர்கள். அதற்கு அடுத்தபடியாக இருமொழி கொள்கையை வந்து உறுதி செய்கிறார். இங்க வந்து தமிழும் ஆங்கிலமும் படிச்சா போதும், ஹிந்தி படிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற, அது ரொம்ப நல்ல திட்டங்க. இப்ப இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க எல்லாரும் ஹிந்தி படிச்சாதான் என்னது டெல்லி போக முடியும், வடநாட்டுக்கு போக முடியும். வடநாட்டுக்கு எதுக்கு போகணும்? இங்க வேலை இல்லாதவன் தானே அங்க போனோம். அங்க எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருது? வட மாநிலங்கள்ல ஹிந்தி படிச்சவன்லாம் இங்கதானே வந்து டேபிள் தொடச்சுக்கிட்டும் பானிபூரி வித்துக்கிட்டும் இருக்கான். அப்புறம் என்ன அங்க வேலை வாய்ப்பு குவிந்து கிடக்குன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் அங்க போனோம். அதனால வந்து ஹிந்தி படிக்கிறதுனால ஒரு நாள் நம்ம வந்து ஒரு தாஜ்மஹால் பார்க்க போறதுக்கோ அல்லது ஏதோ ஒரு செமினார் அட்டென்ட் பண்ண போறதுக்கோ ஒரு பிசினஸ் விஷயமா போறதுக்கோ ஒரு கன்வென்ஷனல் மீட்டிங் அதுக்கு போறதுக்காக எல்லாம் ஹிந்தி படிச்சு வைக்கணும் 12 வருஷம்னு அவசியமே கிடையாது. அங்க டிரான்ஸ்பர் ஆகி போனா அங்க படிச்சுக்கலாம். அதே நேரத்துல இந்த வட மாநிலங்களில் ஹிந்தி படித்த மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அவங்களுடைய நிலை என்னன்னு நான் இப்ப சொல்றேன். இப்ப ஹிந்தி படிச்சவங்க வந்து இங்க வேலை பார்க்கறாங்கன்றது நம்ம கண்கூடா பாக்குறது. அது படிக்காதவங்க. படிச்சவங்களுடைய அங்க எப்படி இருக்குன்னா, அங்க உள்ள மாநில மொழிகள் எல்லாமே அழிந்து போய்விட்டன. மாநில மொழிகள் எல்லாமே வெறும் பேச்சு மொழிகளாக சுருங்கி விட்டன. அப்ப என்ன ஆகும்னா, அந்த மாநிலங்களுக்குன்னு சில பண்பாடு, சில பழக்க வழக்கங்கள், தனிப்பட்ட பிரத்யேகமான பழக்க வழக்கங்கள் இருக்கும் தானே, அது எல்லாமே வந்து பதிவு செய்யப்படாமல் போயிடும், வாசிக்கப்படாமல் போயிடும். அந்த எழுத்தறிவு வேணும். இப்ப மராத்தி மொழி, குஜராத்தி, பீகார்ல மட்டும் ஒரு 20 மொழிகள் இருக்குது. அந்த மாதிரி ராஜஸ்தானி, பஞ்சாபி இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாநில மொழிகள்ல இப்ப என்ன செய்யறாங்க, 5ஆம் வரைக்கும் தான் சொல்லி கொடுக்குறாங்க. 6ல இருந்து எல்லா பாடங்களுமே ஹிந்தியில படிக்கிறாங்க. அது வரைக்கும் ஹிந்தி ஒரு மொழி. 6ஆம் வகுப்புல இருந்து இங்க எப்படி இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்களோ அந்த மாதிரி அங்க ஹிந்தி மீடியம். அங்க இங்கிலீஷ் மீடியம்ன்றது ரொம்ப
ரொம்ப ரொம்ப பெருசு, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது இல்லை. அது ஒரு எட்டாக்கனி மாதிரி. மற்றபடி அரசு பள்ளிகள்ல மற்ற பள்ளிகள்ல எல்லாம் வந்து அங்க தனியார் பள்ளிகள் நிறைய கிடையாது. வடக்கே படிக்கிறவங்க வந்து ஹிந்தியில தான் படிப்பாங்க. அப்ப என்ன ஆகுது, இந்த பஞ்சாபி மராட்டி பேசுறவங்க எல்லாருமே ஏதோ படிக்காத வீட்டு குழந்தைங்க. இப்ப ஸ்கூல்ல எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல டோன்ட் ஸ்பீக் இன் தமிழ் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி அங்க வந்து டோன்ட் ஸ்பீக் இன் பஞ்சாபி, டோன்ட் ஸ்பீக் இன் மராட்டின்னு. பஞ்சாப்லாம் அப்படித்தான், இங்கிலீஷ் ஹிந்தி தான் பேசணும், இங்கிலீஷ் கிடையாது. கான்வென்ட்ல கூட இங்க இருந்து தூத்துக்குடியில இருந்து ஒரு சிஸ்டர் போய் அங்க கான்வென்ட் வச்சிருக்காங்க ஹரியானால. ஆனா அங்க வந்து ஹிந்தியில தான் பேசணும், பஞ்சாபியில பேசக்கூடாது. அது மாநில மொழி. அப்போ அங்க அந்த மாநில மொழிகள் எப்படி ஆயிருச்சு, வெறும் பேச்சு மொழி ஆயிருச்சு. அவங்களுக்கு மாநில மொழிகள்ல எழுத படிக்க எல்லாம் தெரியாது. அவங்களுடைய பண்பாட்டு விஷயங்கள் என்னன்றது தெரியாது. இந்த இந்தியா ஒரே தேசம்னு சொல்றதுடைய மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, அது வந்து ஒரே கல்ச்சருக்குள்ள வருது. நமக்கு இருக்கக்கூடிய அந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு ஒரு கோட்பாடு இருக்குல்ல, எல்லாருக்கும் பல மாநிலங்களுக்கும் பல வகையான உடை, பல வகையான உணவு, பல வகையான பழக்க வழக்கங்கள், வழிபாடுகள், இந்த திருமண சடங்குகள், இதர சடங்குகள், சம்பிரதாயங்கள், இது எல்லாமே மாறி ஒரே மாதிரி வந்தோம். அப்ப நமக்குன்னு இருந்த தனிப்பட்ட அடையாளங்களை எல்லாம் நாம் தொலைத்து விடுவோம். வடக்கே தொலைத்து விட்டார்கள். நீங்க வடக்க வந்து ஒரு அட்வொகேட் படிச்சிருக்கிறவர், அவருக்கு வந்து இங்கிலீஷ்ல பேச தெரியாது. இங்க வந்துதான் அவரு இங்க வந்திருக்கும் போதுதான் அந்த கஷ்டத்தை அவர் ஃபீல் பண்றார். அப்ப அண்ணா கொண்டு வந்த அந்த சிஸ்டம் வந்து மிக நல்ல சிஸ்டம். தமிழ்ல படிங்க, ஆங்கிலத்துல படிங்க. அப்ப வந்து நிறைய ஆங்கில மீடியம் ஸ்கூல் கிடையாது. இந்த மாதிரி தனியார் பள்ளிக்கூடங்கள், தமிழும் தெரியாம ஆங்கிலமும் தெரியாம ரெண்டும் கட்டானா போன பள்ளிக்கூடங்கள்லாம் கிடையாது. இப்ப வந்து ரொம்ப குறைச்ச சம்பளம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ் வேலைக்கு வச்சு அப்படியெல்லாம் செய்யும் போது அந்த உழைப்பு சுரண்டல்ன்றதே மக்களுக்கு வந்து ஒரு ஆத்மார்த்தமாக அந்த வேலையில ஈடுபட மனம் கொடுக்காது. ஒரே மூணாப்பு படிக்கிற பிள்ளைக்கு அரசு பள்ளியில வந்து ஆசிரியருக்கு ஒரு 50,000 சம்பளம், அதே இது பிரைவேட் ஸ்கூல்ல வந்து ஒரு 3,000 5,000 சம்பளம் அப்படின்னா யாருக்குதான் வேலை பார்க்க மனசு வரும்? ஒரே வேலை தானே. இன்ஃபேக்ட் இங்க பிரைவேட்ல ரொம்ப ரிசல்ட் ஓரியன்டா சொல்லி கொடுக்கணும். அங்க வந்து ரிசல்ட் ஓரியன்டெல்லாம் கிடையாது. அப்படி இருக்குது. அதனால வந்து இங்கேயும் தானே தமிழ் தெரியாம இருக்காங்க, இங்கேயும் தானே ஆங்கிலம் பேச தெரியாம இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இங்க உள்ள பிரச்சனை நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை. நம்ம வந்து ஆசிரியர்களுக்கு சரியான சம்பளத்தை முறைப்படுத்தல, இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யறோம். அங்க எப்படின்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பே வழங்கப்படலை. அவங்களுடைய தாய்மொழியை வந்து படிக்கிற வாய்ப்பு வழங்கப்படாமல் இந்தி திணிப்பு நடந்ததுனால அவங்களுக்கு தாய்மொழி இல்லாமலே போய்விட்டது. இந்த மாதிரி ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருக்கு. இன்னொன்னு அண்ணா அப்ப என்ன செய்தாருன்னா, இங்க இருக்கிறவங்க வடமொழி படிக்கணும், அங்க இருக்கிறவங்க தமிழ் படிக்கணும் அப்படின்ட்டு 2-3 பல்கலைக்கழகங்கள், இந்த பாட்டியாலா யூனிவர்சிட்டி, அப்புறம் காசியில ஒரு யூனிவர்சிட்டி, டெல்லி, இங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, தமிழ் துறைகளை நிறுவனாங்க. இங்க இருந்து போய் அங்க தமிழ் வடமொழி படிக்கணும். வடமொழி எந்த மாநிலமோ அந்த மாநிலம். பஞ்சாபி படிச்சாங்க, ஹிந்தி படிச்சாங்க, வங்காளி படிச்சாங்க. இந்த மாதிரி அங்க உள்ள பல்கலைக்கழகங்களில் இருப்பவர்கள் தென்னிந்திய மொழிகளை கற்கலாம். குறிப்பாக தமிழை கற்பிப்பதற்கு தமிழ்நாடு அரசு வேண்டிய உதவிகளை செய்யும். இங்க இருந்து போறவங்க அங்க போய் பஞ்சாபி படிச்சு அல்லது வேற அவங்க எந்த பல்கலைக்கழகத்துல அவங்களுக்கு இடம் கிடைக்குதோ அங்க போய் அந்த மாநில மொழியை படித்து 2 மொழிகளுக்கிடையே இருக்கக்கூடிய இலக்கியங்களில் ஒப்பிலக்கிய ஆய்வு மேற்கொண்டு, இது வந்து வடக்கையும் தெற்கையும் பண்பாட்டு ரீதியாக மொழி அடிப்படையில் இணைக்கக்கூடிய ஒரு நல்ல அறிவார்ந்த திட்டம். அதுக்கு பின்னாடி வந்தவங்க யாரும் அதை வந்து சிறப்பா எடுத்து செய்யலாம். அங்கங்க டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஒவ்வொரு ஆள் உட்கார்ந்து இருக்காங்க இடத்த காத்துக்கிட்டு, அவ்வளவுதான். அதனுடைய அந்த அர்த்தத்தை உணர்ந்து அதனுடைய பயன்பாட்டை உணர்ந்து யாரும் எடுத்து சிறப்பாக செய்யலாம். அண்ணா அப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தார். பல்கலைக்கழகங்களில் வடமொழியும் தமிழும் படிக்கக்கூடிய திட்டம். இந்த மாதிரி அவர் நிறைய திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார். பிறகு உலகத்தமிழ் மாநாடு நடத்தினார். 2ஆம் உலகத்தமிழ் மாநாடு. முதல் உலகத்தமிழ் மாநாடு மலேசியாவில் நடந்தது, 2வது சென்னையில் நடத்தினார். அப்போதான் அந்த கடற்கரை சாலையில் 12 சிலைகள் தமிழறிஞர்களுக்கு, கம்பர், திருவள்ளுவர், பாரதியார், ஜி.யு. போப் போன்றவர்களுக்கு முழு உருவச் சிலைகள் நிறுவினார்.
அதற்கு பிறகு எம்ஜிஆர் பீரியட்ல 5ஆம் உலக தமிழ் மாநாடு மதுரையில் நடந்தது. அப்ப அந்த மார்பளவு சிலை மட்டும் வைத்தாங்க, 12 சிலை. அதற்கு பிறகு ஜெயலலிதா பீரியட்ல தஞ்சாவூர்ல நடத்தினாங்க உலக தமிழ் மாநாடு. ஆக உலக தமிழ் மாநாடு நடத்தாத ஒரே முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்று சொல்லப்படுகிறார். அவர்தான். அவர் கடைசி காலத்துல அந்த செம்மொழி அந்த மாநாடு நடத்தினாரு. அதுல இருக்கக்கூடிய அரசியலை நாம் பிறகு பார்ப்போம். அவர் தமிழுக்கு செம்மொழி தகுதி வாங்கி தர்றேன்னு சொல்லிட்டு தெலுங்குக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்துட்டார். ஏன்னா அந்த ஆண்டை குறைச்சிட்டாங்க. 2000 ஆண்டுன்றதுதான் நமக்கு ஒரு மினிமம் வைக்கணும். தமிழ் 2000 ஆண்டு பழமையானது. ஆனா அவங்க இன்னொரு துறை மூலமாக 1000 ஆண்டு இருந்தாலே போதும் அப்படின்னு சொன்னதுல தெலுங்கும் சேர்ந்து செம்மொழி ஆயிருச்சு. அது அப்படி கிடையாது. தமிழ் தான் செம்மொழி. தெலுங்கு கிளை மொழிதான். தமிழுக்கு பிறகு தமிழில் இருந்து கிளைத்து போன மொழிதான். ஆனா அதற்கும் அந்த அந்தஸ்தை வாங்கி கொடுத்தார். அதுக்கான காரணம் நமக்கு தெரியும். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அடுத்தது, அண்ணா இந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் போது அவருக்கு உடல் நலக் கோளாறு ஏற்படுகின்றது. உடல் நலக் கோளாறு ஏற்பட்டு 67 அவர் முதலமைச்சர் ஆனாரு. 67 செப்டம்பர் 10ஆம் தேதியே அவர் அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு போயிட்டாரு. எதுக்கு? அவருக்கு புற்றுநோய் வந்துச்சு. அப்ப அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு போய் அங்க இருந்து வந்தாரு. ஒரு மாசம் திரும்பவும் அவருக்கு புற்று இன்னொரு பக்கம் பரவிடுச்சுட்டாங்க. அதற்கு பிறகு என்ன செய்யறாரு? ஜனவரியில தமிழ்நாட்டுக்கு அங்க இருக்கிற டாக்டர் மில்லர் என்பவரை வர சொல்லி இங்கேயே அவருக்கு சிகிச்சை பண்ணலாம் அப்படின்றாங்க. அவர் வரமாட்டேன்றாரு. இல்ல, கண்டிப்பா வாங்க, அவர் பெரிய அறிஞர். ஏன்னா அவர் தென்னாட்டு பெர்னாட் ஷானும் தென்னாட்டு காந்தி என்றும் போற்றப்பட்டவர் இல்லையா? வலிந்து அவரை அழைத்து கொண்டு சிகிச்சை செய்ய சொல்றாங்க. அப்போ அந்த ஜனவரி கடைசியில தான் அவர் யாரு நம்ம கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் சிலை திறப்பு விழாவுக்கு வர்றாரு. அப்ப அவருக்கு ரொம்ப வலி, ரொம்ப உடல் சோர்வு, முடியல. மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த சிலையை திறந்து வைக்கிறார். இது என்ன பியூட்டினா, என்.எஸ். கிருஷ்ணன் சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா அட்டன் பண்ணது அண்ணா படத்திறப்பு விழா. அண்ணா இறப்பதற்கு முன்பு கடைசியாக கலந்து கொண்ட விழா என்.எஸ்.கே. சிலை திறப்பு விழா. அந்த மாதிரி ஒரு ரேர் கோயின்சிடன்ஸ் அப்படி அமைஞ்சது. அப்புறம் அந்த ஜனவரி கடைசி அவர் மருத்துவமனையில இருக்கிறாரு. ஆபரேஷன் பண்ணணும்ன்றாங்க. அப்ப டாக்டர்கிட்ட கேட்கிறாரு, ஒரு நாள் தள்ளி போட முடியுமா அப்படின்றாரு. ஏன், என்னாச்சு, எதுவும் நல்ல நாள் பாக்குறீங்களான்னு? இல்ல, அப்படி இல்ல, இந்த புக்கு வாசித்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு நாள் இருந்தா இந்த வாசித்து முடிச்சிருவேன், அப்புறம் ஆபரேஷன் பண்ணுங்களேன் அப்படின்றாரு. இவருக்கு என்னன்னா, நம்ம செத்துக்கிட்டு போயிருவோமோ, இந்த புக்கை வாசிக்க முடியாம போயிருமோ. அப்ப எப்படிப்பட்ட ஒரு வாசிப்பில் ஆர்வம் உள்ளவர் பாருங்க. கலைஞர் நல்ல கலைஞர்ன்றேன். அண்ணா நல்லா வாசிக்கக்கூடியவர். கலைஞரும் நிறைய புத்தகங்கள் வாசிப்பார், அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அண்ணாவுக்கு அந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய நேரத்துல கூட சிகிச்சைய கூட கொஞ்சம் ஒத்தி போடுங்களேன், நான் வாசிக்கிறேன் இந்த புக்கை அப்படின்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க ஆபரேஷன் முடிச்சுட்டு நல்லா வாசிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. அப்புறம் ஆபரேஷனுக்கு போறாரு. அப்புறம் ஜனவரி 30, 31 எல்லாம் அவருக்கு ரொம்ப முடியாம போயிருது. அப்போதான் எம்ஜிஆர் கூட அவருடைய அடிமை பெண் ஷூட்டிங் கொஞ்சம் அந்த பேட்ச் அப் ஒர்க் ஊட்டியில பண்ணலாம்னு நினைச்சிருந்தாங்க. ஜெய்ப்பூருக்கு போயிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த ஊட்டியில கொஞ்சம் செய்யலாம்னு நினைச்சிருந்ததை கூட அண்ணாவுக்கு முடியலன்னு உடனே அப்படியே அவர் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிடுறாரு. அந்த நேரம் அண்ணாவை பார்க்க வந்த வெளியூர் ஆட்கள் எல்லாருக்கும் சாப்பாடு சத்யா ஸ்டுடியோவுல நைட் அண்ட் டே அங்க அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு, சைவ சாப்பாடு. ஒரு 2 வாரத்துக்கு எம்ஜிஆர் போட்டார். அண்ணா சாகுற வரைக்கும். அந்த ஜனவரி 15, 16க்கு பிறகு அவருக்கு ஆபரேஷன், மில்லர் வர்றாரு, ஆபரேஷன் பண்ண போறாங்க, டெஸ்ட் பண்றாங்க. அந்த நாட்கள்ல அவரை பார்க்க வந்த அந்த கட்சிக்காரங்க, வெளியூர் கட்சிக்காரங்க எல்லாருக்கும் காலையில வருவாங்க, அண்ணா ஆஸ்பத்திரியில போய் அண்ணாவை பார்ப்பாங்க, மத்தியானம் இங்க சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பி போவாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 1000 பேராவது சாப்பிட்டுருப்பாங்க சத்யா ஸ்டுடியோவில். இந்த மாதிரி எல்லாம் ஏதோ நம்ம வீட்டுல ஒருத்தவங்க சுகம் இல்லாம இருக்காங்க, அவங்கள பார்க்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் அண்ணாவை தன் குடும்ப உறுப்பினராக, தன் குடும்பத்தில் ஒருவராக கருதினார். இந்த கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடணும்னு அவசியமே இல்லை, யாருமே அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் அவர் நம்ம கட்சிக்காரங்க, நம்ம அண்ணாவை பார்க்க வந்திருக்காங்க, நம்ம முதலமைச்சர், நம்ம கட்சி. இப்ப அவங்க ரசிகர்கள் கிடையாது, ரசிகர்கள்னு சொல்ல முடியாது. திமுகவுல இருக்கிற எல்லாரும் எம்ஜிஆர் ரசிகர்கள் ஒண்ணும் கிடையாது.
அப்படி இருந்திருந்தா அவர் மேலவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ண உடனே தியேட்டர்ல நின்னவங்க எல்லாம் திரும்பி போயிருப்பாங்களா? அவ்வளவு பேர் ரசிகர்கள் கிடையாது. ஆனா எம்ஜிஆர் வந்து திமுகவினர் கட்சிக்காரர்கள் என்று தெரிந்துதான் அவங்களுக்கு சாப்பாடு போட்டார். இவங்க எல்லாரும் ரசிகர்கள்னு போடல. அந்த மாதிரி சத்யா ஸ்டுடியோவுல சாப்பாடெல்லாம் போட்டாங்க. அதற்கு பிறகு பிப்ரவரி 1, 2, 2ஆம் தேதி நைட்டு ஒரு 12:20க்கு அவருடைய உயிர் பிரிந்தது. பிப்ரவரி 3ஆம் தேதி 1969. அப்போ கூடின கூட்டம் கின்னஸ் ரெக்கார்டு. இவ்வளோ ஜனங்கள். அதுக்கு முன்னாடி என்எஸ்கேக்கு அவ்வளவு ஜனங்கள் வந்தாங்கன்னு நான் சொன்னேன். அப்ப எல்லாரும் யோசித்தாங்களாம், மெட்ராஸ்ல இவ்வளவு ஜனக்காடா இருக்குது, இவ்வளவு ஜனங்கள் இருக்காங்களான்னு நினைச்சாங்களாம். இந்த சபை ஊர்வலத்துக்கு வந்தவங்கள பார்த்து இவ்வளவு பேர் இருக்காங்களே அப்படின்ட்டு. அதற்கு அடுத்தபடியாக அண்ணாவுக்கு கூடின கூட்டம். அப்ப இந்த டிவி எல்லாம் கிடையாது இல்ல. இன்னொன்னு, அண்ணானா அந்த காலத்துல எல்லாருக்கும் ஒரு தெய்வம் மாதிரி, கண்கண்ட தெய்வம் மாதிரி, ஒரு வழிகாட்டி, ஒரு தலைவர், உண்மையான ஒரு தலைவர், படித்தவர், தன்னுடைய படிப்பால் தன்னுடைய வாக்கால் மக்களை கவர்ந்தவர் அப்படின்னா அது அறிஞர் அண்ணா அப்படின்னா அந்த பேருக்கு பொருத்தமானவர். அவர் ரொம்ப தன்மையானவர். போட்டி, பொறாம, பூசல் அந்த மாதிரி இதுல எல்லாம் இது பண்ண மாட்டாரு. ஈடுபாடு உள்ளவர் கிடையாது. யாரையும் வந்து கவிழ்த்தணும், வீழ்த்தணும்னு நினைக்கிறவர் கிடையாது. கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா உடனே ரொம்ப ஈடுபாட்டோட 2 பேரையும் சமாதானப்படுத்தி, சம்பத்துக்கும் கலைஞருக்கும் இடையில ஏற்பட்ட பூசல், கண்ணதாசனுக்கும் கலைஞருக்கும் இடையில ஏற்பட்ட பூசல்லாம் லேசானது கிடையாது. அப்போ ஒவ்வொரு முறையும் அண்ணா வந்து கட்சிக்கு ஒண்ணாச்சுன்னா நான் செத்தே போயிருவேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த கட்சியை தன்னுடைய பிள்ளை போல நேசித்தார். கட்சிக்காரங்க கிட்ட ரொம்ப அன்பா, பண்பா, நல்லபடியா நடந்துகிட்டாரு. இந்த மாதிரி எல்லாம். அப்புறம் வந்து அவரு இன்னொன்னு செய்தாரு. என்னன்னா, தமிழுக்கு வந்து மாநாடு நடத்தினது மட்டும் இல்ல, நல்ல தமிழை வந்து பழக்கத்திற்கு கொண்டு வந்தார். இப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உப தலைவர் அப்படின்னுவாங்க. உப தலைவர் அப்படின்றது துணைத் தலைவர். அப்புறம் காரியதர்சி, காங்கிரஸ் கமிட்டி காரியதர்சி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அத வந்து செயலாளர், பொக்கிஷதாரர்னா பொருளாளர், அப்படி நல்ல தமிழ் சொற்கள் கொண்டு வந்து நல்ல தமிழ்ல பேசுறதை என்கரேஜ் பண்ணி, தனித்தமிழ் இயக்கம் கண்ட பரிதிமாற் கலைஞர், மறைமலை அடிகள், தேவனையப்பாவாணர் இவங்களெல்லாம் வந்து நல்லா ஊக்கப்படுத்தி நல்ல தமிழ்ல எழுதணும், பேசணும். அதாவது சமஸ்கிருத கலப்பில்லாமல் தனியாக தமிழ் இயங்கும் முடியும் என்பதை உறுதி செய்தவர் அண்ணா. அவர் முதலமைச்சர் ஆனதுனாலதான் இப்ப நம்ம திராவிட மாடல்ன்றாங்களே, அதுல இது ஒண்ணு. நம்முடைய மொழியை கொண்டு நாம் சிறப்பாக நம்முடைய ஆட்சி தமிழ் அகராதி, அறிவியல் தமிழ் அகராதி, அப்படியெல்லாம் கலைக்களஞ்சியம்னு நிறைய கொண்டு வந்தாங்க. அதுக்கெல்லாம் வந்து மூல காரணம் வந்து அண்ணா முதலமைச்சரானதான். அவர் சமஸ்கிருத கலப்பில்லாமல் தமிழை தனித்தமிழாக நம்மால் பயன்படுத்த முடியும் என்பதை நிறுவி காட்டினார். அதுக்கு உறுதுணையாக இருந்தார். இதை எதுக்கு நான் திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்றேன்னா, நீங்க வேற எந்த மொழியும் எடுத்துக்கங்க, பெயர் சொற்கள் எல்லாமே சமஸ்கிருத சொற்கள் அல்லது இந்தி சொற்களா இருக்கும். அந்த வினை சொல்ல கூட அந்த கர்த்தா, கர்ணா அப்படின்ற அந்த இதை சேர்த்துக்குருவாங்க. நம்ம வந்து ரிசர்ச் பண்றேன், ப்ராஜெக்ட் பண்றேன்றதுல அந்த பண்றேன்னு போன்னு சேர்க்கிறோம்ல. ஆங்கில வார்த்தைகள் சொல்லும் போது அந்த பண்றேன்னு, ஆராய்ச்சி செய்யறேன், ஆராய்ந்து கொண்டு இருக்கிறேன்னு. ஆனா இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தையை போட்டோம்னா ரிசர்ச் பண்றேன், அந்த மாதிரி செய்வோம். சென்ட் பண்றேன் அப்படியெல்லாம் இப்ப சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறேன்னு கூட சொல்றதுல மெசேஜ் சென்ட் பண்றேன் அப்படின்றாங்க. இந்த மாதிரி இப்ப நம்ம இங்க ஆங்கில சொற்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் குறிப்பா அந்த கணினி, மொபைல் சம்பந்தப்பட்டதுல. ஆனா பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள், கேரளா எடுத்துக்கங்க, கர்நாடகா, ஆந்திரா, எந்த தென்னிந்திய மாநிலத்துக்குள்ளேயே நான் சொல்றேன். அங்க வட இந்திய மாநிலத்துல இந்தி பயன்படுத்துறாங்க, அது வேற. இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, சமஸ்கிருத சொற்களை எடுத்து வச்சுக்கிடுவாங்க. வச்சுக்கிட்டு அந்த கடைசியில வந்து ஜாயின் பண்ணிக்கிடுவாங்க. ஊன்னு ஒரு வார்த்தை இருக்குது மலையாளத்துல, ஆனா போஜன அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அப்படி பேசினா அது வந்து ரொம்ப ஹை ஸ்டைல். மேட்டுக்குடியினருடைய மொழி வந்து சமஸ்கிருதம் கலந்த மொழி. தூய மலையாளத்துல பேசணும் அல்லது தூய தெலுங்குல பேசணும் அப்படின்னா அது வந்து படிக்காதது. அப்ப எவ்வளவு ஒரு தவறானது. தன்னுடைய மொழியை தூய்மையாக பயன்படுத்துகிறவன் வந்து படிக்காதவனும், கடன் வாங்கிய சொற்களை பயன்படுத்துகிறவன் வந்து படிச்சவன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து புழக்கத்துல இருக்குது. இப்பவும் அவங்க அப்படித்தான் பயன்படுத்துறாங்க. நம்ம மட்டும்தான்
ஆங்கிலம் தெரிந்தவர்கள் ஆங்கிலம் சொற்களை இடைமிடைந்து பயன்படுத்துவாங்க. அப்படி இல்லைனாலும் நம்மளால ஆங்கிலம் இல்லாமல் தூய தமிழில் நம்மால் எழுத, பேச, படிக்க, பிற துறைகளிலும் அதை நம்ம பயன்படுத்த முடியும். அண்ணா அதற்கு பிள்ளையார் சூளை போட்டவர், அதை தொடங்கி வைத்தவர். அவருடைய பணிகளில் குறிப்பிடத்தக்க பணி அது என்பதை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அதற்கு அடுத்தபடியாக அண்ணா மறைந்தார். இனி அண்ணா மறைவுக்கு பிறகு என்ன ஆச்சு? எம்ஜிஆருடைய சினிமா வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அதற்கு அடுத்த முதல்வராக யார் வந்தாரு? அது வர்றதுக்கு யார் காரணமாக இருந்தாங்க அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் பழைய விஷயங்களை இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம். அதிமுகவின் 50 ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம், அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.